இன்னைக்கு ஃபுல்லாக மழை வர மாதிரி நல்லா சிலுசிலுன்னு காற்றடிச்சிட்டே இருந்துச்சா, சரி கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு நானும் செல்வா ஏனுங்கல்ல கிளம்பியாச்சு. கிளம்பும்போதே எனக்கு நல்லா காற்றடிக்கும், ஒயிட்டி ஃபுல்லாக நல்லா தூசியாக இருந்தாலும் லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே நம்மளும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதனால கருப்பட்டி காப்பிக்கு தான் வந்திருந்தோம். நான் இங்கே எப்போ வந்தாலும் இந்த இனிப்பு முக்குலையும் அந்த கொலக்கட்டையும் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஏன்னா அது ரெண்டுமே ஓவர் ஸ்வீட்டாக இல்லாமல் நார்மலாக இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன டைம் வந்து பட்டாணி மசாலா தான் வாங்கியிருந்தோம், அது நல்லா இல்லையா, அதனால் இந்த டைம் வந்து வெள்ளை சுண்டல் வாங்கியிருந்தோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு பாப்பா ஃபைனலாக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காப்பி குடித்தான். அதோட செல்வாக்கு ட்ரிப்பு வந்துருச்சு. அப்படியே ஆளுக்கு பாய் பாய் சொல்லி அனுப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டாக காலையிலேயே அரிசிரை போட்டிருந்தாலும் அதை அள்ளி கிரைண்டரில் போட்டுட்டு நாளைக்கு நம்ம வீட்டில் பட்டாணி சாம்பார் தான், அதனால் பட்டாணி மட்டும் வாங்கிட்டு வந்து ஊற வச்சாச்சு. அப்புறம் குட்டி குட்டி வேலை இருந்ததா, அதெல்லாம் முடிக்கிறதுக்கும் மாவு ஆட்டுறதுக்கும் கரெக்டாக இருந்ததா, எல்லாத்தையுமே அள்ளி வச்சுட்டு சாப்பாடு ரெடி. செல்வா வந்ததுமே சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் மகா வர்ஷினி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.